சார் என்ன அதிசயமா என்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எதுக்கு நான் உன்னைய பார்க்க வந்திருப்பேன்னு உனக்கே தெரியும். இனிமேல் தாரா விஷயத்துல தலையிடாத. நீ என்னோட அண்ணன் தானே, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணும். எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? யாரோட பக்கம் நாயா இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியாது. நீ தேவையில்லாம ஒரு சின்ன பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. யாரு அவ? சின்ன பொண்ணா? எனக்கு அவ சின்ன பொண்ணு தான் ஆதி. யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு நீ இவளை பழி வாங்குறது சரியே இல்லை, சரியா? இது யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பா? தப்பு பண்ணதே அவளோட அப்பா தான். அவங்க அப்பா தப்பு பண்ணது யாருக்கு? நம்மளோட அம்மாக்கு. பார்த்தா நீ என் சைடு தான் இருக்கணும். தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, அது நீயா ஒண்ணு பார்த்துட்டு நீயா ஒண்ணு புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றதும் கேட்க மாட்டேங்கிற. இதுவரை நம்மளோட அம்மா தாராவோட அப்பாவை ஏதாச்சும் குறை சொல்லி இருக்காங்களா, திட்டி இருக்காங்களா? எதுவுமே பண்ணது கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீ அவர் மேல இவ்வளோ கோவத்தை வச்சு சுத்திட்டு இருக்க? நான் என் கண்ணால பார்த்தேன், சரியா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது எல்லாம் நடந்தது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது. அப்ப அங்க என்ன நடந்துச்சு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேனே தெரியாது. தேவையில்லாம பண்ணாத ஆதி. பேசுறத பேசி முடிச்சுட்டல, கிளம்பு. இங்க பாரு ஆதி, நீ தேவையில்லாம தாராவை கஷ்டப்படுத்தினா நான் உன்னைய சும்மா விட மாட்டேன், சரியா? அண்ட் ஒரு விஷயம் நல்லா நமக்கு வச்சுக்கோ, தாரா உன்னைய ரொம்ப லவ் பண்றா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்குலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும். பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவளோட காதலை இழந்துடாத. பின்னாடி ரொம்ப 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 வருத்தப்படுவேன் நீனு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். காதலாச்சு மண்ணாச்சு, கிளம்பு. இவெல்லாம் என்னோட அண்ணே. நான் பண்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாம சும்மா தாராண்டு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது. இதனாலேயே எனக்கு அவன் மேல இன்னும் கடுப்பாகுது. அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப காதலாம் அவளுக்கு. சே, அவளை பழி வாங்குறதுக்காண்டி இவளை காதலிக்கிற மாதிரிலாம் என்னையெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் நம்ம நினைச்சதை முடிச்சிடணும்ப்பா. ஆதி ஆதி, என்னம்மா? உன்ட அம்மா என்னடா கேட்க போறேன்? எப்போதும் போல கல்யாணம் தான் பண்ணிக்கோயேண்டா. பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா. மா ப்ளீஸ்மா, எதுவுமே வேண்டாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க? நீயும் உங்க அண்ணன மாதிரி எவ்வளையாச்சும் காதலிக்கே என்ன? அப்படி காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? என்னது? எப்படி அண்ணன் காதலிச்ச பொண்ணை கொல்ல முயற்சி பண்ணீங்களோ அதே மாதிரி தானே நான் காதலிக்கிற பொண்ணையும் கொல்ல முயற்சி பண்ணுவீங்க. அது என்ன பேசுற நீனு? நடிக்காதீங்கம்மா. நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியுமா. தேவையில்லாம பேச வைக்காதீங்க, கிளம்புங்க. அப்ப நீ எவ்வளையாச்சும் நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படிலாம் எதுவுமே இல்லாம எனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கையும் இல்ல, இஷ்டமும் இல்ல, கிளம்பிருங்கம்மா. நீங்க அண்ணன் விஷயத்துல பண்ணதுக்கே நான் உங்க மேல சம கடுப்புல இருக்கேன். உங்க கூடயும் இருக்க கூடாது, உங்க கூட பேசவும் கூடாது. ஆனா நீங்க எங்களுக்காண்டி நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கிறதால தான் நான் உங்க கூட இருக்கேன். அதனால நான் அமைதியா இருக்கிறத உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்காதீங்க. நல்லதுக்கு என்ன சொன்னாலும் கேட்டுக்காதீங்க, சரியா? உங்க இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணிட்டு போங்க. சரிம்மா, நாங்க எங்க இஷ்டத்துக்கே பண்ணிக்கிறோம்மா, நீங்க கிளம்புங்க. இவனும் அண்ணன் மாதிரி லவ் மேரேஜ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் பண்ணிட்டோம். இவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பிள்ளைங்களை விட கௌரவம் துட்டு தான் முக்கியம். என்னத்த சொல்ல, இந்த நாடு எப்பதான் உருப்பிடுமோ? என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? ஹலோ தாரா, நான் உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வா. ஹலோ, இப்பெல்லாம் வர முடியாது. ஹலோ, இவர் என்னைக்கு தான் நம்ம பேசுறதை கேட்க போறாரோ? இப்ப எதுக்கு வந்திருக்காது, அதுவும் வீட்டு வாசல் முன்னாடி இந்த நேரத்துல? சரி போவோம். இப்ப எதுக்கு நீங்க வர சொன்னீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? திடீர்னு ஃபோன் பண்ணி வான்னு சொன்னா நான் வரணுமா? நான் வான்னு சொன்னா வரணுமான்னு கேட்டு எதுக்குடி வந்து நிக்கிற? வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே, எதுக்கு வந்திருக்க? இந்த நேரத்துல கால் பண்ணீங்களே, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோன்னு வந்தேன். என்னாச்சு? சும்மாதான், மனசு சரியில்லை, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு ஆதி? பிசினஸ் டென்ஷனா? இல்லம்மா, அப்புறம் என்ன? திடீர்னு நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், திடீர்னு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காதான். கவலைப்படாதீங்க ஆதி, உங்க நல்ல மனசுக்கும் உங்களுக்கு எப்போதுமே நல்லதாக தான் நடக்கும். எந்த கெட்டதுமே நடக்காது, சரியா? அப்படி தப்பி தவறி கெட்ட நடந்தாலும் உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல, நீ என் கையை பிடிச்சிட்டு இருக்கியா? அதான். அது ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டேன், சாரி. அப்போ மேடம் அப்பப்போ கொஞ்சம் எமோஷனல் சப்போர்ட் கொடுங்க எனக்கு. நினப்பு தான் சார். இப்போ தானே என் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. அப்போ தாராவோட எமோஷனல் சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுவும் கிடைக்கும் தானே? சரி, அதான் சரியாயிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன். சொல்லுங்க ஆதி, என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, என்ன அவசரம், என்ன அவசரம், சொல்லு கண்ணே. என்ன ஆதி?
தாரா, இப்போ சொல்லு, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? நீங்க தான் சொல்லணும். மனசு கஷ்டங்கிறப்போ நீங்க என்னைய தானே தேடி வந்திருக்கீங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? நீ இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்ல என் கூட இந்த மலையில இந்த நைட்ல என் கூட இப்படி நின்றுட்டு இருக்கியோ அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் நானும் நீ தேடி வந்தேன். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உங்கயவாரே ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே மழை பெய்யுதுமா, நீ கிளம்பு. சரி. தேங்க்யூ எனக்காக வந்ததுக்கு. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எங்கனாலும் வருவேன் ஆதி. சரிம்மா, டைம் ஆச்சுல, கிளம்பு. தாரா, என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன், கிளம்பு. கிளம்புமா. ஆதி, என்ன? நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டீங்கல்ல, சொல்லவா? வேண்டாம், நீ போ. வேண்டாமா? வேண்டாண்டி, நீ கிளம்பு. சரி. பாப்பா, பெரியம்மா, எப்படி பெரியம்மா இருக்கீங்க? பாப்பாவை கூட்டு வந்திருக்கலாம்ல. பெரியப்பா வரலையா? ஜூஸ் காஃபி ஏதாச்சும் குடிக்கீங்களா? இல்ல, என்னையே பேச விடுமா. பெரியம்மா மட்டும் தான் வந்திருக்கேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, பெரியப்பா வேலையா போயிட்டாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். சும்மா இந்த வழியோடி வந்தேன்னா அதான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ தான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டீங்க. எங்க பெரியம்மா, அவ்வளவு வேலை. நீ வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? இல்ல பெரியம்மா, இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியா சளி பிடிச்சிட்டு இருந்துச்சு பெரியம்மா. இப்பதான் அப்பா கூட போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டு வரேன். அத்தானேங்க. அப்பா வெளியில எனக்கு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. பெரியம்மா, நீங்களும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீடு கொண்டு வரல? இல்லம்மா, பெரியம்மா உன்னைய அந்த விஷயத்துலலாம் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன்னு சொல்லும். எல்லாரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தை கண்டுக்கிட்டாங்க சொல்லு. எல்லாரும் கஷ்டம்தான் படுத்தாங்க. ஒரு சில பேருக்கு தான் பொண்டாட்டியை புரிஞ்சுட்டு நடக்கிற புருஷன் கிடைக்கான். சில பேர்லாம் பொண்டாட்டியை அடிமையாக நடத்துகிறாங்க. அதனால நீ நல்லா படிச்சுட்ட, இப்போ நல்லா வேலைக்கு போகிற, இன்னும் நல்லா கை நிறைய சம்பாதி. அதுக்கப்புறம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். சரியாம்மா? தேங்க்யூ ஸோ மச் பெரியம்மா. நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அம்மா எப்படி பொண்ணை புரிஞ்சுக்காம இருப்பேன் சொல்லு? நீ தானே எப்போதுமே எனக்கு மூத்த பொண்ணு, மறந்துட்டியா என்ன? நான் எப்படி பெரியம்மா மறப்பேன் சொல்லுங்க? எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை கஷ்டம்னா கரெக்டா நீங்க என் முன்னாடி வந்து நின்றுதீங்கல்ல. சரிம்மா, பெரியம்மா உனக்கு போய் ரசம் ஏதாச்சும் வச்சு தட்டாமா? உன் தொண்டைக்கு நல்லா எதமா இருக்கும். இல்ல பெரியம்மா, எனக்கு வேண்டாம். நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்தது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி இருக்கு பெரியம்மா. பெரியம்மா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். ஐயோ, அங்க பாப்பா இருப்பாங்களே. பெரியப்பா விட்டு பாப்பாவை இங்க கூட்டு வர சொல்லுங்களேன் ப்ளீஸ் பெரியம்மா. சரிம்மா, நான் பெரியப்பா கிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு ஃபுல்லு நான் உன் கூட தான் இருப்பேன். சரியா? தேங்க்ஸ் பெரியம்மா. நீங்க பாப்பா பெரியப்பா வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதுவும் பாப்பா வந்துட்டாங்கன்னா அக்கா அக்கா அக்கான்ட்டு என் கூடயே இருப்பாங்க பாத்தீங்களா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க எப்போதுமே நான் தனியா தானே இருக்கேன் பெரியம்மா. ஏன் கவலைப்படுத? உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அப்போ பெரியம்மா உனக்கு நல்ல கூட்டு குடும்பமா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருது. அப்போ நீ என்ன பண்ணலாம்? அத்தை, மாமியாரு, கொழுந்த, அத்தா, நாத்தனாரு, அண்ணி, அக்கா எல்லாரும் கூடயும் சேர்ந்து வாழலாம்ல. சரி பெரியம்மா.